ஆள் ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு ஷர்ட்டை கழட்டி காட்டுறாரு. அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு மெட்டல் டிடெக்டர் எடுத்துட்டு வர சொல்றாரு. அதை அவரோட ஷோல்டர்ல வச்ச உடனே சவுண்ட் கேக்குது. ஏன்னா அவரோட ஷோல்டருக்குள்ள ஒரு குட்டி புல்லட் இருக்கும். எதுக்காக இதெல்லாம் காட்டுறாருன்னா, நான் தான் இந்த ஊரோட ஃபேமஸான சீரியல் கில்லர் அப்படின்றத மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்ட்டு தான். 15 வருஷமா எல்லா கொலைகளையும் பண்ண சீரியல் கில்லர் நான் தான் அப்படின்றத எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப் வந்துட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி இந்த கொலைங்களெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்றதே ஒரு புக்கா எழுதியிருக்கேன், அதை தான் இப்போ பப்ளிஷ் பண்ண போறேன்னு சொல்றாரு. அடுத்ததா இவர் இத்தனை நாளா யாரெல்லாம் கொலை பண்ணாரோ அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் போயிட்டு நான் தான் உங்களோட ஃபேமிலி மெம்பரை கொலை பண்ணேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. இறந்தவங்களோட சொந்தக்காரங்களாம் இவனை உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணி இந்த ஆள் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷ பாம்பை வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல போட்டுறாங்க. பாம்பு அவரை கடிச்சாலுமே அவரோட பாடி கார்ட்ஸ்லாம் கரெக்டான டைம்ல வந்து காப்பாத்திடுறாங்க. இதுல ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த ஆள் வந்துட்டு சீரியல் கில்லரே கிடையாது. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சீரியல் கில்லரை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பப்ளிசிட்டி ஜாஸ்தி ஆயிடும். அதனால அந்த கில்லருக்குமே நம்ம பண்ண கொலைங்களால இவன் ரொம்ப ஃபேமஸா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த கில்லர்னு ஒத்துப்பாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்